காமன்வெல்த் மாநாட்டை கண்டித்து புதுச்சேரியில் பந்த். மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. காமன்வெல்த் மாநாட்டில் இந்தியா பங்கேற்கக்கூடாது என வலியுறுத்தி ரயில் மற்றும் சாலை மறியல். புதுச்சேரி முழுவதும் போராட்டம், நூற்றுக்கணக்கானோர் கைது. சங்கரராமன் கொலை வழக்கு விசாரணை 27ஆம் தேதி தீர்ப்பு. தலைமை நீதிபதி முருகன் உத்தரவு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் நடைபெற்ற முழு அடைப்பு போராட்டத்தால் தனியார் பேருந்துகள், ஆட்டோக்கள் இயக்கப்படவில்லை. தனியார் பள்ளிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்தது. காமன்வெல்த் மாநாட்டை இந்தியா முழுமையாக புறக்கணிக்க வேண்டும் என வலியுறுத்தி தந்தை பெரியார் திராவிட கழகம், பாமக, மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகள் மற்றும் 21 சமூக நல அமைப்புகள் இணைந்து புதுச்சேரியில் முழு அடைப்பு போராட்டத்தை நடத்தினர். இந்த முழு அடைப்பு போராட்டத்தால் நகர பகுதியில் 15,000க்கும் மேற்பட்ட கடைகள் அடைக்கப்பட்டு அனைத்து தனியார் பேருந்துகளும் நிறுத்தப்பட்டிருந்தன. அரசு பேருந்துகள் போலீஸ் பாதுகாப்புடன் இயக்கப்பட்டன. ஆட்டோ, டெம்போக்கள் ஓடவில்லை. அனைத்து தனியார் பள்ளிகளுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டது. திரையரங்குகளில் பகல் காட்சிகள் ரத்து செய்யப்பட்டன. மேலும் முழு அடைப்பு போராட்டத்தின் போது அசம்பாவிதங்கள் நடைபெறாமல் இருக்க மாநிலம் முழுவதும் 1200க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். காமன்வெல்த் மாநாட்டை இந்தியா புறக்கணிக்க வலியுறுத்தி புதுச்சேரியில் அரசியல் கட்சிகள் பல இடங்களில் மறியலில் ஈடுபட்டனர். காமன்வெல்த் மாநாட்டை இந்தியா முழுமையாக புறக்கணிக்க வேண்டும் என வலியுறுத்தி தந்தை பெரியார் திராவிட கழகம், பாமக, மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் மற்றும் 21 சமூக நல அமைப்புகள் இணைந்து புதுச்சேரியில் முழு அடைப்பு போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். இந்த முழு அடைப்பு போராட்டத்தால் நகர பகுதிகளில் 15,000க்கும் மேற்பட்ட கடைகள் அடைக்கப்பட்டு அனைத்து தனியார் பேருந்துகளும் நிறுத்தப்பட்டுள்ளன. இந்நிலையில் மத்திய அரசை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் திடீரென சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். இதனை அடுத்து 100க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். அரியாங்குப்பத்தில் பெரியார் சிந்தனையாளர் இயக்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் திடீரென்று சோனியா காந்தியின் உருவ பொம்மையை எரித்து முழக்கங்களை எழுப்பினார்கள். இதனை அடுத்து 25 பேரை போலீசார் கைது செய்தனர். தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் திருப்பதிக்கு புறப்பட தயாராக இருந்த ரயிலை மறித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் கோஷங்களை எழுப்பியதால் ரயில் நிலையத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. இதனை அடுத்து 100க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் நடைபெற்று வந்த காஞ்சிபுரம் சங்கரராமன் கொலை வழக்கு விசாரணையில் இருதரப்பு வாதமும் முடிந்த நிலையில் வரும் 27ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என்று நீதிபதி முருகன் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் சங்கரராமன் கடந்த 2004ஆம் ஆண்டு படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கு கடந்த 2009ஆம் ஆண்டு முதல் புதுச்சேரி நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இதில் குற்றம் சாட்டப்பட்ட 24 குற்றவாளிகள் மற்றும் 189 சாட்சிகளிடம் விசாரணை முடிந்த இருதரப்பு வாதங்களும் முடிவு பெற்றுள்ளது. செவ்வாய்க்கிழமை விசாரணைக்கு வந்த வழக்கில் ஜெயேந்திரர், விஜயேந்திரர் உள்ளிட்ட 21 பேர் ஆஜரானார்கள். 2 பேர் ஆஜராகவில்லை. இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி முருகன் சங்கரராமன் கொலை வழக்கு விசாரணையை வருகிற 24ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என்று அறிவித்தார். இதுகுறித்து அரசு தரப்பு வழக்கறிஞர் தேவதாஸ் கூறுகையில், சங்கரராமன் கொலை வழக்கில் வருகிற 27ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். இன்று மாண்புமிகு தலைமை நீதிபதி, புதுவை மாநில தலைமை நீதிபதி முன்பாக காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் மேலா சங்கரராமனுடைய கொலை வழக்கு விசாரணைக்கு வந்தது. இன்று மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் இந்த வழக்கினுடைய தீர்ப்பை 27/11/2013 வழங்குவதாக அறிவித்துள்ளார்கள்.
இன்று 2 எதிரிகள் தவிர மற்ற அனைவரும் ஆஜரானார்கள். அன்று அனைவரும் வர வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்து இந்த வழக்கினுடைய தீர்ப்பு 27/11/2013 அன்று வழங்கப்படும் என்று வழக்கை ஒத்திவைத்துள்ளார்கள்.